சரி. அடுத்த வினாவுக்கு நாங்கள் அடுத்த வினாவுக்கு போகலாம். 8வது வினான்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? 8வது வினா என்ன சொல்லுது? பாடசாலை பாடசாலை கலைத்திட்டத்தினுள் யாதேனும் ஒரு கற்றல் பேரினை தெரிவு செய்து கணிப்பீடு மதிப்பீடு ஆகியவற்றுக்காக பயன்படுத்தத்தக்க 5 சிறப்பு கற்றல் பேர்களை வரிசைப்படுத்தி காட்டு. இது செய்வீங்களே நீங்க எல்லாரும் இல்லையா? செய்ய மாட்டீங்களா? பாடசாலை கலைத்திட்டத்தினுள் யாதேனும் ஒரு கற்றல் பேரு, ஏதாவது ஒரு பாடம் தொடர்பான ஒரு கற்றல் பேரு, சரி, அதை தெரிவு செய்து கணிப்பீடு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய 5 சிறப்பு கற்றல் பெயர்களை வரிசைப்படுத்தி காட்டுக என்று கேட்கிறார்கள். சரிதானே? இதமே செய்வீங்களா நீங்க? 9வது வினா என்ன கேட்கிறாங்க? புதிய சகத்திரத்தின் கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் 8 காரணிகளையும் ரைட் 8 காரணிகளையும் பகுத்தாய்ந்து எடுத்துக்காட்ட வாய்ப்பளிக்கும் மாதிரி ஒன்றினை முன்வைக்குக. அதாவது புதிய சகத்திர கலைத்திட்ட மறுசீரமைப்பு என்று சொல்லி நீங்க என்ஐக்கு போனீங்கன்னா ஒரு 120 ரூபா கொடுத்தீங்கன்னா போட்டோ காப்பி அடிச்சு தருவா. அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபா தான் போகும். அந்த புதிய சகத்திர கலைத்திட்ட மறுசீரமைப்பு ஒன்று இருக்குது. அதுல எல்லா விஷயங்களும் கிடக்கு. அதை வச்சுட்டு அநேகமான கேள்விகள் தயாரிக்கப்பட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த வினாவும் அதை ஒட்டியதாகத்தான் இருக்குது. புதிய சகத்திர கலைத்திட்டம் மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் படுத்தக்கூடிய அல்லது படுத்துகின்ற 8 காரணிகளையும் பகுத்தாய்ந்து எடுத்துக்காட்ட வாய்ப்பளிக்கும் மாதிரி ஒன்றை முன்வைக்கிறது. புதிய சகத்திர கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் 8 காரணிகளும் பின்வருமாறு. சரிதானே? கீழதான் அதுக்கு முதல் சொல்றேன். புதிய சகத்திர கலைத்திட்ட மறுசீரமைப்பு என்பது என்ன? பாடசாலைகளின் கற்றல் கற்பித்தல் செயல்முறை மேம்படுத்த ஒரு முக்கியமான நடவடிக்கை. இது முக்கியம். கற்றல் கற்பித்தல் செயல்முறை, இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை எம்பவர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கை தான் இந்த கலைத்திட்ட மறுசீரமைப்பு. அந்த அடிப்படையில இந்த மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் சில காரணிகள் இருக்குது. என்ன நிறுவனமயமாதல்? இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் சொன்னால் அங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இல்லாம இருக்கு, அதை நடைமுறைப்படுத்த இல்லாம இருக்கு. அது அதுல தாமதங்கள் ஏற்படுத்துது. அதுக்கு என்னென்ன காரணிகள் காணப்படுகின்றன என்பதை நாங்க பார்க்க போறோம். ஒன்று ஆசிரியருடைய எதிர்பார்ப்புகள். ஒன்று என்னது? ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகள். ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகள் மிக முக்கியமானது. அதுல ரெண்டாவது ஆசிரியர்களுக்கு பயிற்சி போதாமை, அடிப்படை வசதிகள் பற்றாக்குறையாக நிலவுகிறது. அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை. 3வது ஆசிரியரின் பயிற்சி போதாமை. 4வது பெற்றார்களின் அறியாமை. 5வது நிதி பற்றாக்குறையாக காணப்படுவது. 6வது பாடநூல்கள் மற்றும் கற்பித்தல் உபகரணங்களின் பற்றாக்குறை. 7வது நிர்வாக ஆதரவு இல்லாமை அல்லது பற்றாக்குறையாக காணப்படுகின்றவை. 8வது மாணவர்களின் தயார் நிலை பற்றிய பிரச்சனை. மாணவர்கள் ரெடி ஆகிறாங்க இல்லை. சோ இந்த 8 பிரச்சனைகளும் தான் இந்த புதிய சகத்திர கலைத்திட்ட மறுசீரமைப்பை பாடசாலைக்குள்ள, அதாவது நிறுவனமயமாதலை தாமதப்படுத்துகின்ற காரணிகளாக கொள்ளப்படுகின்றன. அவற்றுக்கான விளக்கமும் போட்டிருக்கேன். சரியா? ரைட். இப்போ அடுத்தது மேலே பகுதி இந்த வினா 9வது நீங்கள் முன்வைத்த மாதிரி அடிப்படையாக கொண்டு புதிய சகத்திர கலைத்திட்டத்தின் மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் 8 வகை பிரச்சனைகளை பட்டியல்படுத்திய மாதிரியை காட்டுற காரணி ஒன்று எடுப்போமா? கேள்வி என்னது? இந்த இருக்கு, புதிய சகத்திரத்தின் கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் 8 காரணிகளை பகுத்தாய்ந்து எடுத்துக்காட்ட வாய்ப்பளிக்கும் மாதிரி ஒன்றினை ஏதாவது ஒரு காரணிக்கு நாங்கள் எடுப்போம்.
ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகள் அதை எடுப்புமே முதல் பகுப்பாய்வு என்ன செய்ய போறோம்? காரணி வந்து என்னது? முதலாவது காரணி ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பு. நான் ஒரு மாடல் ஒன்றை டிஸ்கஸ் பண்ண போறேன் நினைப்பேன். சரிதானே? அந்த மாடல் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல முதலாவது காரணியாக நாங்கள் சொன்னது ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு. ஆசிரியர் எதிர்பார்ப்பு என்ன? புதிய கலைத்திட்டங்கள் ஆசிரியர்களின் பழைய நடைமுறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். இதனால் ஆசிரியர்கள் புதிய கலைத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் நிறுவனமயமாதல் தாமதமாகலாம். அதைத்தான் நாங்க இங்க ஒரு மொடலா சொல்ல போறோம். பகுப்பாய்வு. ஒரு பாடசாலையில வந்து புதிய கலைத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் தனித்தனியாக கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் பல ஆசிரியர்கள் பாரம்பரியமான வகுப்பறை கற்பித்தல் முறையை விரும்புகிறார்கள், பழைய மெத்தட்டை. இதனால் அவர்கள் புதிய கலைத்திட்டத்தை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை. இதன் விளைவாக மாணவர்கள் புதிய கற்றல் முறைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சோ இதுக்கு ஒரு தீர்வு நாங்கள் முன்வைக்கலாம். சரிதானே? தீர்வு எப்படி முன்வைக்கலாம்? இது பகுப்பாய்வு, காரணி, பகுப்பாய்வு, தீர்வு. ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி வழங்குறது, ஆசிரியர்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களின் பங்களிப்பை ஊக்குவித்தல், புதிய கலைத்திட்டத்தின் நன்மைகளை ஆசிரியர்களுக்கு விளக்குதல். அதாவது விளங்குதானே தீர்வுகள்ல 1, 2, 3 அனைத்து ஆசிரியர்களும் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான சூழலை உருவாக்குதல். 4 மேலே குறிப்பிட்டவை சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே. ஒவ்வொரு பாடசாலையிலும் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் காரணிகள் வேறுபடலாம். எனவே ஒவ்வொரு பாடசாலையும் தனது சொந்த சூழலுக்கு ஏற்ப தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது நான் இங்க ஒரு மொடல் ஒன்று செய்து காட்டியிருக்கேன். ஒன்று ஏதாவது ஒரு காரணி எடுத்துக்க, இந்த 8 காரணியில் எடுத்து ஒன்று எடுத்து நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். சோ அதை பகுப்பாய்வு செய்யிருக்கேன், என்ன பிரச்சனை, அப்புறம் அதுக்கான தீர்வுகளை நான் சொல்லி இருக்கிறேன். 10வது வினா, மேலே பகுதி 1ல் 9வதில் நீங்கள் முன்வைத்த மாதிரியை அடிப்படையாக கொண்டு புதிய சகத்திரத்தின் கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் பாடசாலை மட்டத்தில் நிறுவனமயமாதலை தாமதப்படுத்தும் 8 வகை பிரச்சனைகளையும் பட்டியல் படுத்துக. சரிதானே? ரைட். ஆகவே இதுக்கான விளக்கத்தை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இதுல இருந்து என்னென்று விளங்குது? யாருக்கு அவர்களுக்கு கேள்வி விளங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க இதை பற்றி. ஒரு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு. சார், நிறுவன மயமாதல்னா தனியார் மயமாதலா சார்? என்னென்று விளங்கல? நிறுவன மயமாதல்னா பாடசாலை மட்டத்தில் நிறுவன மயமாதல்னா என்ன சார்? நிறுவனமயமாதல் இன்ஸ்டிடியூஷன், ஆங்கிலத்தில் சொல்றது இன்ஸ்டிடியூஷனலைசேஷன். அதாவது நிறுவனமயப்படுத்தப்படுறதுன்னு சொன்னா ஒரு விஷயத்தை அந்த நிறுவனத்துல பின்பற்றுறது, நடைமுறைப்படுத்துறது, எல்லாருமே பின்பற்றுறது, எல்லாரும் அதுக்கு இசைவாகிறது. அங்க நடைமுறையில் அந்த விஷயம் அங்க இருக்கிறது. அதான் நிறுவனமயமாகுது. அதாவது சில விஷயங்கள், உதாரணம் SPPTD நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் நிறுவனமயப்படுத்தியிருக்கோம், பாடசாலை மயப்படுத்தியிருக்கோம். சரி, அதை பற்றி விளங்காமலுக்கு, அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங் இல்லாமலுக்கு இருக்கிறார். அதை கட்டாயம் நாங்கள் நடைமுறைப்படுத்தி ஆகணும். அதான் நிறுவனமயப்பட நிறுவனம் அதை ஏற்றுக்கொண்டு தனக்கு உள்வாங்கி கொள்றது. விளங்கிக்கோ? ஓகே சார். ஓகே, சரி, இப்ப இந்த கேள்வியின் விளக்கம் என்னுடைய யோசிங்க பார்க்கலாம். சரி, அப்ப தாமதப்படுத்த 8 வகை பிரச்சனைகளையும் என்ன விளக்கம் இருக்கு சொல்லுங்க. இந்த கேள்வியின் விளக்கம் என்ன? கமான் சொல்லுங்க. கோமலா மிஸ், என்ன விளங்கு இந்த கேள்வியில? சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க, என்ன விளங்கு இந்த கேள்வியில? எனக்கு சாப்டர் பெருசா விளங்கு இல்ல சார், அதான் பேசாம இருக்கிறேன். அதாவது சிஸ்டர், இந்த கேள்வி என்னன்னா, நம்ம இப்ப ஏற்கனவே ஒரு மாடல் ஒன்று முன் வச்சிருக்கோம் தானே. 8 வகை காரணி இருக்குதானே. இந்த புதிய சகத்திர கலை திட்டம்ன்றது என்ன? உண்மையா இது வந்து ஒரு நல்ல விஷயம்.
பாடசாலைகளை வந்து கற்ற கற்பித்தல் செயல்முறையை மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான நடவடிக்கை தான். ஆனா இது வந்து இன்னும் நிறுவனமயப்படுத்தப்படல. அதுக்கு பல காரணிகள் அதை தாமதப்படுத்துது, டிலே பண்ணுது. அந்த என்னென்ன காரணிகள் பார்த்தோம். அதுல ஒரு காரணியை எடுத்து அதற்கான மாதிரி ஒன்றையும் முன் வச்சிருக்கிறோம். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, அந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டு புதிய சகத்திரத்தின் கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் இல்லையா, பாடசாலை மட்டத்திலே நிறுவன மாதிரி தாமதப்படுத்தக்கூடிய 8 வகையான பிரச்சனைகளை பட்டியல்படுத்தலாம், காரணிகளை அல்ல. சரி, உதாரணமாக ஆசிரியர் சார்ந்த பிரச்சனைக்கு பாருங்க. முதலாவது பிரச்சனை என்னது? ஆசிரியர் சார்ந்த பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னது? மாணவர் சார்ந்த பிரச்சனை. அப்படி சரியா சிஸ்டர்? அடுத்தது என்ன பிரச்சனை? வளங்கள் சார்ந்த பிரச்சனை. 4வது என்னது? நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை. 5வது என்னது? கற்ற கற்பித்தல் முறைகள் சார்ந்த பிரச்சனை. 6வது என்னது? தொடர்பு சார்ந்த 7வது என்னது? தொடர்பு சார்ந்த, அதாவது ஆசிரியர் மாணவர்களுடைய உறவு, சரிதானே, பெற்றோர்களுடைய உறவு. தொழில்நுட்ப சார்ந்த பிரச்சனைகள் 7வது. 8வது வந்து சமூக பொருளாதார காரணிகள் சம்பந்தமான பிரச்சனை. நாங்க சொன்ன காரணிகள் வேறு, இங்க சொல்ற பிரச்சனைகளை நான் வேறாக சொல்லி இருக்கிறேன்னா, சரிதானே. அதுல வந்து உதாரணமாக அந்த ஒவ்வொன்றையும் நாங்க விளங்கப்படுத்திட மாட்டோம். சரி சிஸ்டர், சரி, பட்டியல் படுத்தத்தானே சொல்லியிருக்கிறாங்க. சோ விளங்கப்படுத்த சொல்லல தானே. சோ பட்டியல் படுத்திட்டா சரி. அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் விளக்கங்களை நான் சொல்லி இருக்கிறேன். சரியா? ஓகேவா? அப்ப இன்னைக்கு இந்த 10 கேள்வியும் போடவா நான் உடனே? சரி சரி சரி. அதுக்கு பிறகு உங்களுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கேள்விகள் நான் போட்டிருக்கிறேன். அதை நான் பிறகு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? நாங்க இன்றைக்கு நிப்பாட்டுமா? நாளைக்கு நான் நேற்று செய்ய வேண்டிய என்ன, நேற்று செய்யல தானே நான் என்ன, இன்றைக்கு டியூஸ்டே செய்திருக்கிறேன். நாளைக்கு ஒரு கிளாஸ் போடுவோமா? சார் உங்களுக்கு நீங்க நிலைமை போடுங்க சார், உங்களுக்கு கூட ஓகேண்டா. ஓ சார் உங்களுக்கு வசதியான மாதிரி போடுங்க சார். எனக்கு நான் அந்த 5:30 டைம் சரிதானே? சார் சுதர்சன் சார் பாவமே, சுதர்சன் சார் வரையில சார் அவருக்கு தெரியல சார், கேட்கணும் சார். ஜாயின் பண்ணாரு சார் முதல்ல. சரி, அவர் பேமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரோ, ஏன்னது அவர் வரல சார்? அவருக்கு தெரியல சார். சரி சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. எல்லா இடம் மழை சார், சிக்னல் பிரச்சனையோ தெரியா சார்? மழை சார், சரியான கவரேஜ் பிரச்சனையா இருக்கும் சார் சில நேரம். ஓகே, அப்ப நாங்க நிப்பாட்டுவோம் இதோட செஷனை. இந்த செஷனோட அடுத்த செஷன் நாளைக்கு மீண்டும். ஓகே, நான் இப்ப வாட்ஸ்அப் கொஞ்சம் போறேங்க. சட்ல போட்டு எடுக்க மாட்டீங்களா இப்ப? சார் நாளைக்கு ஒரு 7 சார், நாளைக்கு ஒரு 7 மாதிரி தொடங்க மாட்டீங்களா சார்? ஓகே, இந்த மாதிரி மற்றவங்களை எப்படி? மற்றவங்களுக்கு சரியா? சரி, அப்ப மற்றவங்களும் இப்ப நான் உங்களுக்கு சட்ல போட்டு சார். கொஞ்சம் வெள்ளன வாரதான் பிரச்சனை. கொஞ்சம் ஈவினிங்னு சொன்னா நாங்களும் அங்க எங்க போயிருவோம் தானே சார். நைட்டுன்னா இருப்போம் அப்படியும். சரி சிஸ்டர், அப்ப நாங்க நாளைக்கு மட்டும் சார். சார் நாளைக்கு மட்டும் சார். 7 என்ன? ஓ சார், உங்களுக்கு ஓகேனா சரி சார். இல்ல உங்களுக்கு சரியா சார்? என்ன பிரச்சனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, அப்ப நாங்க இப்ப என்ன சொல்றது, இப்ப நான் ஒரு சட்ல போட்டு விடுவா அன்றைக்கு செய்த கேள்விகளை. சார் வாட்ஸ்அப்புக்கே போடுங்க சார். சரி சார், ஓகே. சட்ல போட்டா பிரிண்ட் எடுக்கலாமா சார்? ஓ இல்ல, நான் போட்டுறேன், வாட்ஸ்அப்ல போடுறேன் சார். வாட்ஸ்அப்புக்கு போடுங்க சார். ஓகே சரி, நான் போட்டுறேன். Thank you sir, God bless you. Bye bye. Thank you very much sir, God bless you sir. Thank you, bye bye.